டிடிஎஃப் வாசனா மஞ்சள் வீரன் படத்தை பற்றி பேசியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஹீரோ யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா எவ்வளோ நாளாக கூல் சுரேஷன் தான் அந்த படத்துக்கு ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம். கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாரும் சொன்ன மாதிரியே நடந்திருக்கும். அப்படி யாரும் அந்த படத்துக்கு ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நீங்களே இந்த வீடியோவில் பாருங்க. அப்படியே அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைஃப்லேயே நம்மளோட முதல் படம் வேற ஒரு படம் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பல துரோகங்கள். ஆக்சுவலி நேத்து வந்து அந்த ஆளுக்கு மெசேஜ் போட்டு விட்டுருந்தேங்க. இங்க வந்து நாங்க வெளியே சுத்திட்டு இருக்கும் போது ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லி யாரோ பேசிட்டு இருந்தாங்களா. அந்த ஆளுக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஹாய்டா எப்படி இருக்க? ஆக்சுவலி நான் அப்படி பெரியவங்கள வாடா போடானே கூப்பிட மாட்டேன். ஆனா இப்ப நான் அப்படி கூப்பிடலன்னா வைங்களேன், அதை வந்து அவர் ஏதாவது இன்டர்வியூ பண்ணும்போது இங்க பாருங்க நாங்க நல்லா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஏதோ நான் அவர் கூட சேர்ந்து நாடகம் ஆடுற மாதிரி ஆயிடும். அவர் பண்ணது ஒரு பெரிய துரோகம். அதான் நேற்று என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய்டா எப்படிடா இருக்க, அக்கா எப்படி இருக்காங்க, லைஃப்ல எப்படி போகுது, ப்ரொடியூசர் என்னாச்சு, படம்ல எப்படி போகுது, அவர் நல்லா இருக்கட்டுங்க. ஆனா அந்த துரோகம் பண்ணிருக்க கூடாது. அதாங்க ரெண்டாவது படம்லாம் கிடையாது நம்ம ஐபிஎல் மூவி. இதுதான் நம்மளோட முதல் படம். ஆக்சுவலி டிடிஎஃப் மஞ்சள் வீரன் படத்துல நான் ஹீரோவா பண்றது கிடையாது. மஞ்சள் வீரன் டைரக்டர் அவரே வந்து பண்ண ஹீரோவா பண்றாரு.